vlogs. எஸ் லால் சலாம் படம். எஸ் இது எப்படி சொல்கிற ஒரு வேறு ஜேனரான ஒரு படம். எஸ் தலைவரோட ஆக்டிங். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா மாசான ஒரு, அதாவது அவர் ஏற்றானா ஒரு கெட்டப்பில் தான் வச்சுருக்கு. பட் இதில் என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கிலே இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஹானஸ்டான ரிவ்யூ. ஓகே, நான் தளபதி ஃபேன் அப்படின்றதுக்கு நாடின்லாம் பேசலை. இது கேமியோ பண்ணியிருக்காரா இல்லை நடிச்சிருக்காரான்றது தெரியலை. ஏன்னா படத்தை இன்ட்ரோலேருந்தே வந்துடுறாரு, கடைசி வரைக்குமே இருக்கார். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே ஏதோ ஃபுல்லாக நடித்த மாதிரி தான் இருக்குது. பட் விஷ்ணு விஷால் ஆக்டிங், விக்ராந்த் ஆக்டிங்லாம் சூப்பர். உண்மையாக சொல்லணும். ஸோ விஷ்ணு விஷால் பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. விக்ராந்தை கம்பேர் பண்ணால் சூப்பராகவே பண்ணியிருக்காரு நான் சொல்லணும் உண்மையிலே. அண்ட் விக்ராந்தும் நல்லா தான் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணணும். ஸோ அதாவது பெஸ்ட்டு, அதாவது யார் நிறையா பார்த்துருக்காங்கன்னா இவரோட இது எஃபெக்ட் நல்லா இருக்குன்றது. படம் பார்த்திங்கன்னா கதை என்னன்றது நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன். ஸோ என்னை லீக் பண்ண வேணாம். நிறைய பேர் பார்க்காதவங்க இருப்பாங்களே. ஸோ அதனால் ஏதாவது சொன்னால் நம்ம பாட்டு இதாக காப்பி ரசிச்சு கொடுத்துட போகிறாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு. உண்மையிலே ஒரு இந்த மாதிரி எடுத்தால் பீப்புள்ஸ் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அதெல்லாம் தெரியல, தைரியமாக எடுப்போம். பட் தலைவர் வச்சு எடுத்து பண்ணது. பட் அதுதான் சூப்பரான இன்னும் ஒன்று இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பிரபு ஆக்டிங்லாம் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் சீன்லாம் வரும். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது சொல்லலை, அது சொல்லிடக்கூடாது, சொல்லிட்டேன். பட் கதை என்னன்றதுனா கிரிக்கெட்டோடைய பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மேலே வராது. ஸோ 5 நிமிஷம் மட்டும்தான் வரும். கிரிக்கெட் அதிகமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் அதிகமாக இல்லை. ஸோ அதுதான் எனக்கு வருத்தம். அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேலாம் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரின்றது இருக்குது லைட்டாக கம்பேர் பண்ணால். கொஞ்சம் அதாவது ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி என்ன தெரிஞ்சு ஓப்பனாக சொல்லலாம். ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம், அதாவது எப்படின்னு சொல்கிறது தெரியல. பட் செகண்ட் ஆஃப் நல்ல ஒரு முக்கியமான நாட்டுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு படம். மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டிய ஒரு படம் தான் இது. செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆஃபில் தான் நிறைய கருத்தெல்லாம் இருக்குது. என்ன சொல்ல வராங்கிறது செகண்ட் ஆஃபில் தான் இருக்குது. ஓகே. பட் எனிவே ஸோ ஒரு நல்ல படம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருக்குது. நல்லா ஒரு ஃபேமிலி படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்குறேன். ஸோ என்ன தெரிஞ்சு மினிமம் ஒரு 2 times பார்க்கலாம். ஓகே, 2 times பார்க்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். 2 times இல்லை 3 times பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இந்த ஒன்று இருந்தால் டக்குன்னு கேமரா முன்னாடி ஆன் பண்ணாலே எல்லாம் மறந்து பேக்கப் ஆகிடுது எல்லாமே. ஓகே, ஐபிஎல்லுக்கான அப்டேட்டும் கூடிய சீக்கிரம் வரும். நான் ரொம்ப இறுகியராக இருக்கேன், வெயிட்டிங்கில் இருக்கேன் எப்படா ஐபிஎல் வரும்ன்றது. ஏன்னா விராட் கோலியும் டெஸ்ட்லேருந்து போயிட்டாரா, ஐயோ போயிட்டாருல, விளையாட விட மாட்டாங்களா, என்னடா இது இப்படிடா கிரிக்கெட் பார்க்காம போர் அடிக்குது. அதை நான் ஐபிஎல் வரட்டும், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வைப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம தளபதி விமர்சிக்கிறவங்களும் விமர்சிக்கிட்டோம். நம்ம எதுவும் அன்போட கடந்து செல்லணுன்ட்டாங்க. ஓகே, தளபதி சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் பட் அந்த மனசு கேட்காதுல. அண்ணனுக்கு ஒன்றுனா நம்ம பொத்திட்டு இருக்க முடியாதுல்ல. டக்குன்னு எவனாக இருந்தாலும் பண்ணி விட்டுருவோம். ஓகே, அவ்வளோதாட்டா. வை, சி யூ, டேக் கேர், பாய் 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 பாய்.